நண்பர்கள் அனைவருக்கும் கேவிகே3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ ஐபிஎல் 2025 ஃபஸ்ட்டு மேட்ச்சு பதிவு பண்ணி போட்டாச்சு. அதாவது நேரம் கொஞ்சம் மாறிடுச்சு. என்ன அப்படின்னா, நான் 8 மணிக்கு தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை தான் கணிச்சு போட்டிருந்தேன். இருந்தாலும் நான் சொன்ன ரிசல்ட் வந்துருந்துச்சு. 2வது மேட்ச்சு நான் பதிவு பண்ண நேரம் இல்லை. அதை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சில பேர் கேட்டிருந்தாங்க. நான் சும்மா ஃப்ரீயாக தான் சொன்னேன். கடைசி நேரத்தில் டாஸ் போட்டதுக்கப்புறம் சொன்னேன். அதுவும் ரிசல்ட்டு கரெக்டாக வந்துருச்சு. 3வது மேட்ச்சு யூடியூப்பில் வீடியோ பதிவு பண்ணி போட்டேன். அந்த ரிசல்ட்டும் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 4வது மேட்ச்சு டிசி வெர்சஸ் எல்எஸ்ஜி. இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டிசியில் ஏ பட்டேல் கேப்டனாகவும் எல்எஸ்ஜியில் ஆர் பண்டு கேப்டனாகவும் இருக்காங்க. அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வீடியோ பதிவு பண்ணுற மாதிரி இருக்குது. இம்பேக்ட் பிளேயர் உள்ளே வர்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நேற்று மேட்ச்சு நான் சொன்ன மாதிரி சிஎஸ்கே மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சுமே ஃபீல்டிங் பண்ணுற டீம் தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2வது மேட்சுமே நான் சொன்னதும் அப்படி தான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் மேட்ச்சு போச்சு. சிச்சுவேஷனும் கரெக்டாக இருந்துச்சு. ரோஹித் சர்மா வந்தோடனே அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நின்றுக்குறார் ஒரு 15 நிமிஷம் அப்படின்னு சொன்னேன். வந்தோடனே அவுட் ஆகிட்டார். அந்த செகண்ட் இன்னிங்ஸ் இப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயர் ஒருத்தரை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க, ஒரு பவுலரை. இந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நீங்கள் என்னுடைய வீடியோவில் கரெக்டாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ எந்த டீம் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் இம்பேக்ட் பிளேயர் கொண்டு வரக்கான வாய்ப்பு ஃபீல்டிங் பண்ணுற, அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒருவேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் நல்ல ஸ்கோர் வந்துருச்சு அப்படின்னா ஃபீல்டிங் பண்ணுற டீம் பக்கம் எடுக்க மாட்டாங்க. அப்போ ஃபீல்டிங் பண்ணுற டீம் புதுசாக ஒரு பேட்ஸ்மேனை கொண்டு வருவாங்க. ரன் அதிகமாக இருந்துச்சுன்னா பவுலர் கொண்டு வரக்கு வாய்ப்பு இல்லை. பேட்ஸ்மேனையோ ஒரு ஆல்ரவுண்டரே கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்கும், இம்பேக்ட் பிளேயராக. இதெல்லாம் பொதுவான அறிவு. அது நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க. இம்பேக்ட் பிளேயராக யார் வர்றாங்களோ அவங்கள நீங்கள் நான் சொன்ன சிச்சுவேஷனை வச்சு, ஒருவேளை இந்த நேற்று சாம்சன்லாம் உள்ளே இறங்கி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்படிங்கிறப்ப நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கிறணும். இந்த இம்பேக்ட் பிளேயர் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமந்தேன். ஏன்னா யார் வருவா யார் வரப்போகிறா அப்படிங்கிறது இப்போ தான் மேட்ச்சே ஸ்டார்ட் ஆகி 4வது மேட்ச் போகுது. நம்ம நல்ல ரிசல்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இருந்தாலும் இந்த இம்பேக்ட் பிளேயர் அப்படிங்கிறது அது ரிசல்ட் லைனப் விட்டதுக்கப்புறமே நம்ம கணிக்க முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய மேட்ச் சிச்சுவேஷன் என்ன சொல்கிறோன்னா அதை வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணுது அப்படின்னு ஒரு மேட்ச்சில் சொன்னேன் அப்படின்னா, அப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் ஸ்கோர் அதிகமாக அடிச்சிருந்துச்சு அப்படின்னு அடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கோர் நல்லா வரும். அப்படிங்கிறப்ப ஃபீல்டிங் பண்ணுற டீம் சைடு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமில் இம்பேக்ட் பிளேயர் பவுலரோ ஆல்ரவுண்டரோ உள்ளே வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவர் பெஸ்ட்டு பிளேயராக கூட இருக்கலாம். அவங்கள நீங்கள் எடுத்துக்கலாம் டீமில். இப்போ இன்றைக்கி என்ன நட்சத்திரம்? 24/3/2025 இன்றைக்கி.